அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு, பசித்தவருக்கு உணவளிப்பது, அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவது என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 12. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் 2 அம்சங்களை இஸ்லாத்தின் சிறந்த செயல்களாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். பொதுவாக பசித்தவருக்கு உணவளிப்பது நல்ல செயல் என்று மனிதர்கள் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை நற்செயல் என்று கூறுவதோடு நின்று விடாமல், இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் என்று சொல்லுவதன் மூலம் பசி என்று வருபவர்களுக்கு அனைவரும் உணவளிக்கக்கூடிய நற்பண்பை தங்களிடம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சமுதாயத்திற்கு உரக்கச் சொல்லுகிறது. 2வது அம்சமாக, அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்லுவது இஸ்லாத்தின் சிறந்த செயல் என்று கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்ல வேண்டும் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் விளங்கி வைத்திருப்பதை பார்க்கலாம். இன்னும் சில முஸ்லிம்கள் தாங்கள் எந்த இயக்கத்தில் அல்லது எந்த அமைப்பில் இருக்கிறோமோ அந்த அமைப்பை அல்லது இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருப்பதையும் பார்க்கலாம். இந்த நிலைப்பாடுகளையெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய விதத்தில் அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்பதோடு, இவ்வாறு நடந்து கொள்வது இஸ்லாத்தின் சிறந்த செயல் என்று மிக தெளிவாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவுரை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபிகளாருடைய அறிவுரைகளை கேட்டு ரசிப்பதோடு நின்று விடாமல் நமது வாழ்வில் செயல்படுத்தி நன்மையை அடைய வேண்டும். வாஹிரு தஅவானாஹு அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.